எங்கட அமீர்ட்ட வந்து பையத் செய்யணும், அப்பதான் முஸ்லிம். அப்பதான் ஜமாத்துல் முஸ்லிமினுடைய அமீர்கிட்ட பையத் செஞ்சாதான் அவர் முஸ்லிம். சும்மா ஒரு மனிதன பலஸ்தீன்ல களிமா சொல்லிக்கு மவுத்தாகிறாங்களே, அல்லது வேற வேற இடங்கள்ல களிமாவோட மவுத்தாகிறாங்களே, சிரிப்பாங்க. என்னன்னு கேட்டோன்னே அது செல்லாது. ஏன்? அவங்க ஜமாத்து முஸ்லிமின் இல்லையே, அமீர்ட்ட வந்து சொல்லலையே, அது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் கேட்க வேண்டி வருகிறது, அஷகக்த குலூபஹும் அஷகக்தும் குலூபஹும், அவங்களோட உள்ளத்தை நீங்க என்ன பிளந்தா பாத்தீங்க, அவங்க என்னது களிமா சொன்னாங்கன்ட்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க அவங்களோட ஜமாத்தில் ஒரு சூரா குழு ஒன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஜமாத் சூரான்னு சொல்லி அதுல பல கேள்வி பதில்கள் போகும். முக்கியமா ஒரு 4-5 பேர், அதுல நானும் ஒருவன். அதுல ஒரு ஹதீஸை ஒரு சவரன் முன்வைக்கிறார். உஸ்தாத், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவண்ட கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவனுக்கு சுவர்க்கம் என்று வருது. இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? ஆமா, ஏற்கனவே அவ பையத்து செஞ்சிருக்கணும், மவுத்தார நேரமும் களிமாவோட மவுத்தாகணும், அப்ப அவளு சொர்க்கம். இல்ல பையத்து செய்யாதால், பையத் செய்யாதால் கடைசி நேரம் களிமா சொன்னா அது சரி வராது. அப்ப என்ன அப்ப இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்ன? அதான் விளக்கம். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? எவனுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவன் சுவர்க்கம். அப்ப சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க சொல்றான். உங்களோட பிரச்சனை என்ன? ஒரு மனுஷன் சொர்க்கம் போன உங்களுக்கு என்ன வாப்பா போட்டுமே, இல்ல அவர் இங்க வந்து லைசன் எடுத்து போடும். இப்ப ஒவ்வொரு மனுஷன், உதாரணமா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள், இவைய ஒரு 200 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நான் போய் நிக்கணும், அப்படியேண்டா மவுத்தாக்குள்ள முன்னுக்கு போய் நிக்கணும், நின்று சொல்லு எனக்கு முன்னுக்கு சொல்லு நான் பையத்து பாட்டு. இப்ப எந்த பையத்து ஜமாத்திட்ட போய் கடைசி நேரம் களிமா சொல்ற பைத்தியம் பிடிக்கும். தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமின் இமாமஹும்டா, ஜமாத்துல் முஸ்லிமினை இமாமையும் பற்றி பிடி. எந்த ஜமாத்தை வாப்பா பற்றி பிடிக்க? ஷிபாக் மௌலிர ஜமாத்தை பட்டி பிடிக்கிறதா? ஹிபத் ரஹ்மா மௌலிர ஜமாத்தை பட்டி பிடிக்கிறதா? உமர் அலி அசரத்துற ஜமாத்தை பட்டி பிடிக்கிறதா? அல்லது இன்னைக்கு 73 ஜமாத்து முஸ்லிம் பேர்ல இருக்கு, அதுல எதவாப்பா பட்டி பிடிக்க? முதலாவது கொஞ்சம் பேசி ஒரு முடிவெடுத்துக்கு வாங்குறாங்களே, எந்த ஜமாத்தை நாங்க பட்டி பிடிக்கிற ரெண்டு செல்லி அனுப்ப வேண்டிய கிடக்கு. அன்பான சகோதரர்களே, இப்படி மிக பிழையான நிலைப்பாடு. இறுதியாக இந்த விஷயங்களை நான் சொல்லி முடித்து விடைபெறுகின்றேன். அந்த விஷயம் என்னவென்றால், உமர் அலி அசரத்து அவர் மரணித்து விட்டார். நாம் அவருடைய தனிப்பட்ட குறைகளை சொல்லவில்லை, அல்லாஹ்வும் அவரும் பார்த்து கொள்ளட்டும், அவருக்கு சாதகமாகவே நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆனால் இருக்கிறவர்கள் தப்பிக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருக்கின்றான், சிந்திக்கிற உணர்வை தந்திருக்கிறான். உங்களுக்கு முன்னால் நான் இப்போது வந்து பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு புறவும் நீங்கள் இதனை கேட்காமல் காதுக்குள் விரலை வைத்துக் கொண்டிருந்தால் மறுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அப்ப உமர் அலி அசரத்து ஆரம்பத்தில் நதீர் மௌலவிய அவரோடு இருந்து செயற்படுகிற காலத்தில் அதுதான் சத்தியம் என்று பேசினார். பிறகு நதீர் மௌலவியோட முபாகலா செய்து அவரை வழிகேடாக்கி போட்டு பாகிஸ்தான்ல போய் சேர்றார். பிறகு பாகிஸ்தான வழிகேடு என்று ஆக்கி போட்டு அவரோட சேர்ந்த ஆக்களை சத்தியம் என்றும், பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அசரத்? அவர்கள் பிரிவு, அவங்க முருத்தத்தில் அவங்க பிரிவு வந்துட்டார். அப்ப இலங்கையில இப்ப பாகிஸ்தானை பின்பற்றி இருக்கிறார்களா அசரத்? அவங்க முருத்தத்துகள் தெளிவான முருத்தம். எப்படி அசரத்? அவங்க பாகிஸ்தான் ஜமாத்து பிரிவு ஜாஹிலியத்து, அதே பாகிஸ்தான் ஜமாத்துக்குள்ள இருக்கிற இலங்கை ஆக்கள் முருத்தத்துனா எப்படி? அது அது அப்படித்தான். அவங்க முருத்தத்து இலங்கையில பாகிஸ்தானை பின்பற்றி இருக்கிறார்கள், ஆனால் பாகிஸ்தான் அவங்க ஜாஹிலியத்தை விட்டார். இப்படி சொன்ன உமர் அலி அசரத் அடுத்த ஒரு கட்டம் திரும்ப பாகிஸ்தான் அந்த வெளியேறினதுக்கு பிறகு சொல்றாரு, நாங்கள் தற்போது 1990ஆம் ஆண்டு ஆரம்பித்த அசல் இஸ்லாத்தில் இருக்கிறோம். அது என்ன இஸ்லாம் ஆண்டோடு திரும்பி பார்த்தா நதீர் மௌலவியோட அவர் கொண்டு அந்த இஸ்லாத்தில் இருக்கிறான். நதீர் மௌலவி அவர் புலண்டு தான் அவரோட முபாகலாவே செஞ்சு இப்ப கடைசியில வந்து சொல்றாரு, நதீர் மௌலவி பேரை விட்டு போட்டு நாங்க கொண்டு அந்த சத்திய கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்றாரு. இதுல பிரச்சனை என்னண்டா, அவர் எங்க இருக்காரோ அங்கதான் சத்தியம் இருக்கும்.
சத்தியத்துக்கு வந்த சோதனை என்னண்டா, உமர் அலைஹிஸ்ஸலாத்து எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் சத்தியம் பின்னால போயிட்டே இருக்கணும். அவர் போற இடத்துல சத்தியம் இருக்கும், அவர் இருந்து போட்டு போன இடம் அசத்தியமாக பார்க்கப்படும். உண்மையாவே இதெல்லாம் அதுக்கிட்ட இருந்து வெளியே வந்து நிதானமா சிந்திக்க குழம்பலங்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆரம்பத்தில் இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் ஒரு பார்க்குறாக்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக, ஒரு நம்மளும் இப்படி வாழணும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லாரும் தொழுவாங்க, எல்லாரும் ஜக்காத்து கொடுப்பாங்க, எல்லாரும் தாடியோட இருப்பாங்க, வட்டியோட தொடர்பு இருக்க மாட்டாது, பெண்கள் முழுமையா மூடி இருப்பாங்க, கரண்டைக்கு மேல உடுப்பு, இப்படி கடும் பேணுதலா இருப்பாங்க. பிறகு இந்த மஜ்லிஸ் ஷூரா அந்த ஆய்வுக்கு போய் வாரான், அடிக்கடியே தலை போற, ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா போய் வர. அங்க போனா நாங்க அங்க தொழுதுக்கு இருப்போம். ஒரு பெரிய டீம் ஒன்று பள்ளிக்கு முன்னால் நின்றுட்டு இருப்பான். அவ கேட்குறாங்க, உள்ள சவரம் யாரு சவரம், என்ன சவரம், எல்லாம் நம்முடவனில் தான், சரியான பலீனமா போய்த்தானு உளம்பாங்க. அவ இது எங்கேயுமே நான் பார்க்கிறேன். நம்மட காக்கா தம்பி ஊர்ல இருக்கிற நம்மட காக்கா தம்பி தொழலாட்டி அவனை காவிரு முஷிரிக்கு முர்த்தன்ற, இவரே தொழலாட்டி முஸ்லிம் என்று சொல்லணும். என்ன பிரச்சனை இது? அடுத்தது ஜகாத் விஷயம். பிரிவில் உள்ளவங்க ஜகாத்து கொடுக்கிறார்கள் இல்லை, ஜமாத்துல் முஸ்லிமின் சரியா செய்யறது. வந்து பார்த்தா வெள்ளாமை செய்றாங்களாம். இந்த ஊர்ல கூட அப்படி சொன்னாங்க சகோதரங்கள், மௌலவி வெள்ளாமை செய்றாங்க, ஏக்கர் கணக்குல ஜகாத் தாராங்க, இல்லை கொஞ்சம் பயான் பண்ணுங்க. நம்மளால வேண்டது கத்தி செல்ல தந்தரியும். நம்ம கிட்ட போய் செல்ல கழுத்தை பிடிப்பான். அமீர் அஞ்சலோ நீ யாரு செல்லத்துக்கு கண்டு கேட்டுருவான். அமீருக்கு ஒரு 5-10 தள்ளி விட்டோடனே அமீர் சக்காத்துக்கு அதை இழைக்க மாட்டார். இப்படிதான் பிரச்சனை. நான் பகுதி செல்ல உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கின்றேன். இல்லாட்டி அமீரோட வார புரோக்கரை கொடுத்து விட்டாலும் சரிதான். இப்படி போயிடுச்சு. அடுத்தது போத வஸ்தினுடைய கேந்திர நிலையமாக நாங்க மக்கா ஆண்டு நேசிக்கிருந்த, நாங்க மதீனா ஆண்டு நேசிக்கிருந்த அந்த ஊர்கள் மாறியது. அண்மையில 23 வரை பிடிச்சி போய்தானலாம். அது 6 ஆண்டோடு பார்த்தா அங்க இருக்கிற அபூபக்கர் மகனையும் உமர் மகனையும் பிடிச்சி போய்தானலாம். கிழிஞ்சுது போ. ஒரு காலத்துல மக்கா மதீனா இவர்கள் சஹாபாக்கள் என்று பேசிக் கொண்டிருந்தோம். அந்த சஹாபாக்கள புள்ளையில கொண்டு போறாங்க. எப்படி இருக்கும்? அப்ப இது என்னண்டா, இப்படி பேச்சு இந்த அளவுக்கு நாரி பேச்சு பிதத்து வாதிகள் என்று மக்களை பார்த்து சொன்ன முழு பிதத்து இதுக்குள்ள இருக்குது. இப்போ தலைக்கு வேறையாகவும் காதுக்கு வேறையாகவும் மசூல் செய்யறாங்க. அந்த ஹதீஸ் பலவீனமானது. குர்ஆன் சுன்னா பேசுற யாரும் அது செய்யற இல்லை. ஆனா அவங்க இன்றைக்கும் செஞ்சுக்கிருக்கான் விதத்தான செயற்பாடு. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு வேற இடம் விடுறாங்க. ருக்குவுக்கு முன்பு 2 சூறா ஓதி போட்டு அந்த ஹதீஸ் எல்லாமே பலவீனம். விதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிம்பர்ல அசா எடுத்து குத்பா பிரசங்கம் செய்வது விதத். ஹதீஸ் பலவீனமானது செஞ்சுக்கிறாங்க. அப்ப என்னண்டா, அந்த ஆக்கள் ரஹபல்லாம விட்டது போன வருஷம் தான். தஸ்பீயத்தோட விட்டாத முந்தின வருஷம். அப்ப இதை ஒரு 20 வருஷம் எடுக்கும். அப்ப எனக்கே இப்ப பற்றிக்குது. இவைகளுக்கு பாருண்டா இன்னும் கொஞ்சம் காலம் போகும். நாங்களும் இப்படித்தான் அந்த மௌலிமாரை எல்லாம் கடும் ஒரு விரோதிகளா பார்த்தோம். ஜமாத்து முஸ்லிமை விட்டு போன மௌலிமார இப்ப கடும் பாசமாயிருக்கோம் அவங்களோட. நான் இப்ப என்னோட ஹுசைன் மௌலியை காய்ச்சிருக்கக்குள்ள சொன்னாரு, நாங்க இதெல்லாம் அந்த காலத்திலே பேசினதே மௌலி, நீங்க கேட்கலையான்ட்டு. நாங்க கேட்கிறே இல்லை, நீங்க முறுத்தத்தானே. அது போல இப்ப நான் பேசிக்கிறேன், எந்த கதையும் சகோதரங்கள் கேட்க மாட்டாங்க. அவங்களோட பார்வையில நான் முறுத்தது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் யாரை முறுத்தத் என்று சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்துல்லா என்ற ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹியை எழுதி கொண்டிருந்தவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அவர் ஏற்கனவே இருந்த மதத்துக்கு போனார். யூதராக கிறிஸ்தவராக ஆகினார். அப்படி கிறிஸ்தவராக ஆனவரை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முர்த்தத் என்று சொன்னார். நீங்க யார வாப்பா முர்த்தத் என்றீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகின்ற, தொழுகையை நிலைநாட்டுகின்ற, ஜகாத்தை கொடுக்கின்ற, நீங்க ஹஜ்ஜின் செய்கிற ஹஜ் எல்லாம் செய்கின்ற இப்படிப்பட்ட மனுஷனை நீங்க முர்த்தத் என்றீங்க. சும்மா விஷயம் வேண்டாம் நினைச்சுக்கிறீங்க. உலகத்தில மனிதர்கள் பெரும்பெரும் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நாளை மறுமையிலே வருவார்களாம். தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, ஜகாத்து கொடுத்தவர்களாக,
அல்லாஹ்வுக்கு முன்னிலையில பெரும் வணக்கங்களோடு வந்து நிற்பார்களாம். ஆனா இவருக்கு முன்னால பாதிக்கப்பட்ட கொஞ்சம் பேர் நின்றுக்கிருப்பான். ஆரண்டு பார்த்தா அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் அவன் எனக்கு ஏசினான், இன்னொருவன் யா அல்லாஹ் எனக்கு இவன் அடித்தான், இன்னொருவன் யா அல்லாஹ் என்ற ரத்தத்தை ஓட்டினான், கொலை செஞ்சான், யா அல்லாஹ் விட்டு கட்டினான், அவதூறு சொன்னான். இப்படி கொஞ்சம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் இவருடைய நன்மைகளை எடுத்து, இவர தொழுகையிலிருந்து எடுத்து, இவர நோன்பிலிருந்து எடுத்து, இவர ஜக்காத்திலிருந்து எடுத்து, இவர சதக்காவிலிருந்து எடுத்து, இவரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துக்கிட்டே வருவான். அப்படி வந்தாலும் இவரால் பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரச்சனை முடியாது. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், இவருடைய அமல்கள் முடிந்துவிடும், அதற்கிடையில் அவர்களுடைய பாவங்களை எடுத்து இந்த மனிதனுக்கு போடப்பட்டு இவன் நரகத்திலே வீழ்த்தப்படுகிறான். இது என்ன விஷயம்? இது என்ன கேஸ்? வெறுமனே ஏசினத்துக்கு, இது அவனுக்கு பட்ட பேர் சொன்னதுக்கு, இது அவனூறு சொன்னதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? காபிர்ன்றீங்க. தொழுறவன, நோன்பு பிடிக்கிறவன, ஜக்காத்து கொடுக்கிறவன, ஹஜ்ஜி செய்யறவன நீ முஸ்லிம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க. அதனால் தான் கண்டா சலாம் சொல்றீல, அதனால் தான் அந்த பள்ளியில போய் அவங்களோட சேர்ந்து தொழுறையில, அதனால் தான் உங்களோட தாய் தந்தை அந்த இயக்கத்தில் வராவிட்டாலும் ஜனாசாவில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரும்